ஏ வைக்க போரு, நீ முன்னாடி வா. இல்ல உமா, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ அப்படியே சொல்லு. முன்னாடி வான்னு சொன்னேன், இல்லைன்னா வைக்க போற கொளுத்தி விட்டு போடுவேன் பாத்துக்க. செல்வா, உமாட்ட இருந்து காப்பாத்து செல்வா. நீ கூப்பிட்டு தானே வந்தேன். காப்பாத்து செல்வா. என்னையே காப்பாற்ற 2 பேர் வேணும் கீதா. இதுல நீ வேற. கொஞ்ச நேரம் சும்மா இரு, இல்லைன்னா முடிஞ்சா ஓடி போயிரு இங்கிருந்து. வைக்க போரு வான்னு சொன்னேன். என்ன உமா? எதுக்கு இவன் கூட நீ சுத்தியா? உனக்கு ஒரு தடவை நான் நல்லபடியா சொன்னா புரியாதா? இவன் கூடலாம் நீ ஏன் சுத்தியா? அன்னைக்கே உன்னை கூப்பிட்டு கண்டுச்சனா? இவன் பின்னாடியில நீ சுத்தக்கூடாது, இவன் கூட நீ சுத்தக்கூடாதுன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு, நண்டுன்னு சொல்லியா? சரி, நானும் போனா போயிட்டு போது, பேசிக்கிட தானே செய்கிறாவன்னு விட்டேன். இன்னைக்கு என்னன்னா துணி கடை வரைக்கும் வந்து சுற்றிக்கிட்டு தெரியா? வைக்க போரு கொளுத்தி விட்டுருவேன் பார்த்துக்க. உமா, அது கீதாவா கேட்கல. கீதா வாரேன்னு சொன்னாலா? அதுக்கப்புறம் நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, போயிட்டு வருவோமேன்னு சொல்லி சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ, இருங்க சார், உங்களுக்கு அடுத்து வாரேன். வைக்க போறக்கு சோழியை முடிச்சுக்கிட்டு அடுத்து உங்ககிட்ட வரேன். வைக்க போரு, உன்னை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைமையில் இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த தொப்பி மண்டையன்றதுனால உன்னை நான் சும்மா விடியேன். இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை அவன் இதை வாங்கிக்க அதை வாங்கிக்க நான் காசு குடிக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னான்னு நீ பாட்டுக்கு லிஸ்ட்டை போட்ட, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. இன்னொரு தடவை நீ இப்படி பண்ண, உன்னை நான் நிற்க வச்செல்லாம் பேச மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக கொளுத்தி தான் விட்டுருவேன். இல்ல உமா, நான் வேணான்னு தான் சொன்னேன் பார்த்துக்க. செல்வா தான் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சான். அதனால தான் சரி நான் வாங்குறேன்னு சொன்னேன். அவன் சொன்னா நீ செஞ்சிருவியா? நாளைக்கு அவன் மாடியிலேருந்து விழுவ சொல்லுவான், அதையும் செய்வியா? அவன் சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ எதுக்கு அவன் கூட சேர்ந்து வந்தா? எதுக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டு தெரியா நீ? என்ன உமா நீ பேசிக்கிட்டே இருக்க? சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறியே. சூடு கிளம்புற மாதிரி 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு பூச வை. ஏக்கா, நீங்க செத்த நேரம் சும்மா இருங்க. நானே கோவத்தில் இருக்கேன், நீங்க வேற இடையில பேசாதீங்க. சரி சரி, யூ கண்டினியூ. வைக்க போரு, இங்க இருந்து ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லது. சரி உமா, இனிமே நான் செல்வா கிட்ட பேசவே மாட்டேன். போயிட்டு வரேன். போ, உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் நினைச்சுக்க. பாவமேனு உன்னை நான் விடியேன். போயிட்டு வரேன் செல்வா. தயவு செஞ்சு எப்படியாச்சும் தப்பிச்சிரு. ஏய் தொப்பி மண்டையா, உமாவாவது பொமாவாவது உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் துணி எடுக்க வான்னு கூப்பிட்டு இருக்கேன், ஏன் கூட துணி எடுக்க நீ வரலை. சரி, வரலல்ல, வீட்டில் ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருந்த, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ இவ பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரியா? அவள் வீட்டில் வந்து கேட்கும் போதே நான் என்ன சொன்னேன்? அவள் கூடலாம் எங்கேயும் போகக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவள் கூப்பிட்டான்னு அவள் கூட சேர்ந்து ஜோடி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்திருப்ப. சொல்லு, உனக்கு அப்போ எவ்வளவு திமிர் இருக்கணும்? துணி கடன் பார்க்கேன், இல்லைன்னா தூக்கி போட்டு பந்தாடி போடுவேன். ஐயோ, ராட்சசி மாதிரில பேசுறா. ராட்சசி மாறி இல்லை, ராட்சசியாவே மாறிடுவேன். இங்க பாரு, யாரை கேட்டு நீ இங்க வந்தா? அதை சொல்லு. யாரை கேட்டு வந்தா? நான் என்ன உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்? எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து தானே சொல்லிட்டு வந்தேன். நான் உன்கிட்ட கிடந்து 2 நாளாக கதறி இருக்கேன், துணி எடுக்க காசு கொடுங்கங்க, துணி எடுக்க காசு கொடுங்கங்கன்னு. காசே இல்லை, என் பர்ஸில் 10 பைசா இல்லை அப்படின்னு சொன்னியா? சொன்னேன் உமா. சொன்னியா?
எப்படி இந்த வைக்க போறதுக்கு உனக்கு கலர் கலராக துணி எடுத்து கொடுக்கறதுக்கு காசு வந்துச்சு சொல்லு. எப்படி அவளுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு உனக்கு காசு வந்துச்சு? உமா அது வந்து என் ஃப்ரெண்டு இல்ல, அதனால சரி சும்மா கேட்போமேன்னு கேட்டேன். அவள் சரின்னு சொல்லுவான்ல, எனக்கு தெரியாது உமா. நானே கடைசி நேரத்தில் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, நீயே பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிடலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்டா. இதை நான் நம்பணும். என்ன? இதை நான் நம்பணும்? தொப்பி மண்டையா, உனக்கு இன்னைக்கு தொப்பி பறந்தாதான் நீ உண்மை சொல்லுவேன்னு நினைக்கேன். அப்படித்தானே? நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. சரி வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானாக கிளம்பி வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து. சரி காசாச்சும் கொடுப்பேன்னு பார்த்தா அதுக்கும் காலையில் வரைக்கும் கதரை விட்டு தான் கொடுத்தா. அது எவ்வளோ கொடுத்த? 3000 ஓவா. 3000 ஓவாயில் உனக்கு எடுக்கணும், என் பிள்ளைக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இவ்வளவு ரூல்ஸ் போட்டு கொடுத்து விட்டேன். ஆளுக்கு 1000 ரூபா 1000 ரூபா கணக்கு வச்சு. இப்போ அவள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க துணி ஒரு துணியே இருக்கும் போல இருக்கு 5000 3000த்துக்கு மேலே இருக்கும். அப்படி இருக்க துணியை அவன் எடுக்கேன்னு சொல்லியா? இதில் வேற நீ எடுத்துக்க, எது போட்டாலும் அழகா இருப்பேன்னு காம்ப்ளிமெண்ட் வேற காம்ப்ளிமெண்ட்டு. இல்லை உமா, அவள் கேட்கும் போது நான் கொடுக்குறேன்னு சொல்லலைல்ல, அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீ கொடுக்குறேன்னு சொன்னியோ இல்லை சொரக்காய மென்னியோ? நீ அவ கூட சேர்ந்து இங்கே வந்தது தப்பு. அவளுக்கு காசு கட்டுறேன்னு சொன்னது 2வது தப்பு. இப்போ என் முன்னாடி நீ தப்பே பண்ணாதவமானி அப்புறாணியா மூஞ்சி வச்சிருக்க பார்த்தியா? அது 3வது தப்பு. உன்னை கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அம்மா ஏதோ யோகியனை பெற்று வச்ச மாதிரி அந்த வாய் பேசினாவ. இப்போ தானே தெரியுது யோகியனோட லட்சணம் என்னன்னு. வீட்டுக்கு வா, உன்னை வறுத்து எடுத்து குடியேன். உமா வீட்டுக்கெல்லாம் போய் எதுவும் சொல்லிடாதம்மா, அம்மாவுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க. படட்டும், எனக்கு என்ன படட்டுங்கிறேன். உங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லணும் நீ பண்ணுற திருட்டு வேலையெல்லாம். நான் சொன்னால் மட்டும் நம்பையா போகிறாவ? வசந்தி அக்கா சின்ன பொண்ணுன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சொல்ல போகிறேன். அப்போ தான் உங்கள் அம்மா நம்புவாவ. அப்பையும் நம்புறாவளா? இல்லை என் மையன் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லவேன்னு உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ தெரியலை. எப்படி தான் நீலாம் இப்படி ஒரு ஜென்மமாக இருக்குன்னு எனக்கு புரியலை. இப்போ நீ பண்ணதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் இருக்கு. என்னது உமா? வேற என்ன? அவளுக்கு இப்போ என்னென்னலாம் செய்கிறேன்னு சொன்னியோ அதெல்லாம் இப்போ நீ எனக்கு வாங்கி தர. எங்கள் அம்மைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என் தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, எனக்கு நம்ம மவாளுக்கு, அப்புறம் உனக்கு, அப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும் ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, ஆஃபர்லலாம் நிறைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்காவ. அது எல்லாமே நான் எடுப்பேன். இப்போ எனக்கு பிடிச்சது என் நோக்கத்துக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸெல்லாம் என் கண்ணில் படுதோ அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் நான் எடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் நீ பில்லு கட்டியா? அதுவும் ஏன் எதுக்கு என்னங்கிற கேள்வியே வரக்கூடாது. அப்படி நீ எல்லாத்துக்கும் பில்லை கட்டுனேன்னா நீ உயிர் தப்பிடுவா. இல்லைன்னு வச்சுக்க, இல்லைனா நாளைக்கு நம்ம ஊர் முழுக்க செல்வா அப்படிங்கிற பேரில் கண்ணீரஞ்சலி போஸ்டர் தான் வரும். எப்படி வசதி? இல்லை 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 உமா, நான் காசு கட்டிடுறேன், நீ போய் வேணுங்கிறத எடுத்துக்க. அது உமாவா கொக்கா? ஒன்றை அடித்தாலாம் உனக்கு புத்தி வராது. இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் உனக்கு புத்தி வரும். வா சின்ன பொண்ணு போவோம். உமா, நாங்களும் தானே சேர்ந்து பார்த்துருக்கோம். அப்படியே எங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் பண்ணு, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடு. சரி வாங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுங்க. எல்லாருக்கும் நான் இன்னைக்கு காசு கொடுக்கேன். உமா என்ன சத்தம் எகிறுது? கத்தக்கூடாது, கத்துன குத்திடுவேன். சைலண்ட்டாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்லைன்னா நான் வைலண்ட் ஆயிடுவேன். வா சின்ன பொண்ணு போ. வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்.